ப்ரோ உங்க பையனுக்கு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ராஜ் ஃபேமிலிஸ் ஃபுல்லா கேட்டிருந்தீங்க. அது பாத்தீங்கன்னா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து 30 டேஸ்க்குள்ளேயே நேம் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா 3rd மந்த்தா வைக்கணும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா 30 டேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க சித்தப்பா இறந்துட்டாரு, அதனால பேர் வைக்க முடியல. இப்போ 3rd மந்த் தான் நேம் வைக்க போறோம். அதனால கொஞ்சம் இன்னும் வர கொஞ்சம் கேப் விட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா பேர்ல அதாவது எங்க அப்பா பேர் வந்து காளிமுத்திர தொடங்குதா, கால வந்து எப்படியாட்டு ஆரம்பிக்கிற மாதிரி கேல வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கோம். சூஸ் பண்ணல நேம். கண்டிப்பா கூடி சீக்கிரத்துல ஒரு நல்ல பேரா வந்து சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஜூஸா சரி சிரிக்கா நம்மள இங்கிலீஷ் வராது, தேடும் வந்து அந்த மந்து இந்த மந்துங்க நம்மளுக்கு தான் தெரியாது. சரி ரைட்டு, நானும் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க நிறைய பேர் வைப்பீங்க, ஒருத்தர் பேரு ஒரு ஆள் சொல்ற பேர் ஒரு ஆள் வைக்கலாம், நம்மளுக்கு திடீர்னு மனசு சங்கடம் வந்துடக்கூடாதுல்ல. அதனால நம்மளே யூஸ் பண்ணிக்கணும். அதுவும் நீங்க மற்றும் பழையா ஒரு சில பேர் யாராட்டி இந்த மாதிரி வச்சு விட்டீங்கன்னா அது வேற மனசுக்கு சங்கடமாயி போயிடும். அதனால நம்மளே யூஸ் பண்ணுவோம். நம்ம ராஜ் ஃபேமிலிஸ் கிட்ட அதுக்கப்புறம் கேட்டு நம்ம இதுல இந்த மூணு பேர்ல வச்சுட்டு போவோம். என்ன சொல்றீங்க? நீங்க என்னத்தையும் பேசிட்டு போங்க, நான் தூங்குவேன். ஆனா சாமத்துல உங்களை தூங்க விட மாட்டேன். அதான் அவனோட பதில். இல்ல என்ன நீ நல்லா தானே தூங்குற. சரி கம்பெனி வெளியே சொல்லாத.